செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம் வட்டம் கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட தொழிலாளர்களுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இயங்கிட்டு இருக்குங்க. ஸோ அந்த ஒரு அமைப்பு தான் முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன். இந்த அமைப்போட மாநில தலைவர் விஜயகுமார் ஐயா அவர்கள், அடுத்து மாநில செயலாளர் எம்எல்ஆர் ராஜசேகர் அவர்கள், மாநில பொருளாளர் ஜான் விஜயகுமார் அவர்கள், செங்கல்பட்டு மாவட்ட கிழக்கு செயலாளர் திரு அமரன் அவர்கள், இந்த அமைப்போட தங்கப்பெரு தமிழ்மதன் ஐயா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்போட ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் யூனியன் ப்ரொடக்ஷன் ஃபெடரேஷன் அதோட மாநில தலைவர் திரு கதிர்வேல் ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காரு. இந்த ஒரு மீட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தொழிற்சங்கம் சார்ந்த அவங்களோட பாதுகாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து முன்னெடுத்து தான் இந்த ஒரு நேர்காணல் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேள்விகள் நம்ம ட்ரேட் யூனியன் ஃபெடரேஷன் அவரோட மாநில தலைவர் திரு கதிர்வேல் ஐயா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. தமிழ்நாடு தொழிற்சங்க பாதுகாப்பு கூட்டமைப்பு அந்த அமைப்புடைய மாநில தலைவர். கட்டுமான தொழிலாளருக்கென்று 1994 வாரியம் அமைக்கும் போதிலிருந்து எங்களுடைய பணிகள் வந்து தொடர்ந்து இந்த கட்டுமான தொழிலாளருக்காக இந்த சேவை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. தொடர்ந்து அதனுடைய நீட்சியாக தான் 99 அமைப்பு சாரா தொழிலாளருக்கு ஒரு வாரியம் பெறப்பட்டது. அதிலிருந்து தொடர்ந்து இந்த தொழிலாளி நலன் கருதி பல்வேறு நலத்திட்டங்களை இந்த அரசிடம் போராடி வெற்றி பெற்று இன்றைய வரைக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை பெற்று தந்து வருகிறோம். இந்த கொரோனா காலத்துக்கிட்ட பின்னர் இணையதளம் மூலமாக இந்த தொழிலாளர்களை ஆன்லைன் மூலம் பதிவு செய்து இப்போ தற்போதைய வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு குளறுபடிகள், சிக்கல்கள், இந்த மாதிரி ஒரு பல பிரச்சனைகளை ஆராய்ந்து இதற்கு எல்லாம் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பது இந்த மாவட்டந்தோறும் ஒரு சுற்றுப்பயண நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் அவங்களோட நலனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை நற்பலன்களையும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வாங்கி தரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக. ஸோ இது சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேள்விகளை உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறோம். அதில் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸாக இருக்கட்டும், என்ன வேலை யார் பார்த்தாலும் சரி அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா இஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் உடல்நல குறைவு வந்தாலும் இல்லை வந்து பார்த்தோன்னா மருத்துவம் சார்ந்து கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தோன்னா இஎஸ்ஐ நம்பர் ஒன்று கொடுத்துட்றாங்க. அதை சார்ந்து அவங்க வந்து பார்த்தோன்னா கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது எல்லாமே, அதாவது அவங்க சம்பாதிக்கிறதுலேருந்து மாதம் ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா இஎஸ்ஐயில் பிடிக்கிறாங்க. அது சார்ந்து அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க வந்து உடல்நிலையை சரிப்படுத்திட்டு வராங்க. அந்த மாதிரி கட்டிட தொழிலாளர்கள் அப்படின்ட்டு ஏதாச்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குங்களா? இது உண்மையாகவே கடந்த 30 ஆண்டு காலத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இது. ஏன்னா இஎஸ்ஐங்கிறது சரிங்க, இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் பட்டியலில் இந்த கட்டுமானம் வர்றதுனால கட்டுமான தொழிலாளருக்கு இன்றைய தேதி வரும் நலவாரியத்தில் எந்த விதமான இஎஸ்ஐ திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை. நலவாரியத்தின் மூலம் இதுவரைக்குமே அந்த திட்டங்கள் அமுல்படுத்தவில்லை. இப்போ இந்த திட்டங்களை கட்டாயம் முறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் கூட. சரிங்க. ஏன்னா இஎஸ்ஐ திட்டங்கிறது இப்போ பல்வேறு சூழலில் அரசு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் ஒரு மொபைல் கிளினிக் இப்போதுக்கு தற்போது அனைத்து மாவட்டங்களிலும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. சரிங்க. அந்த மொபைல் கிளினிக் என்பது அது சாத்தியமான ஒரு காரணியாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா தொழிலாளி எங்கே வேலை செய்கிறானோ பணியிடத்தில் போய் அந்த மொபைல் கிளினிக்கை வைத்து அன்றாடம் ஏதோ ஒரு சில உதவிகள் மட்டுமே செய்ய முடியும். ஆனால் பெருவாரியான தொழிலாளிக்கு நிரந்தரமான இந்த இஎஸ்ஐ திட்டம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான். இப்போ எங்களுடைய திட்டம் என்னன்னு சொன்னாக்க, எல்லா மாவட்டத்திலும் தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை கட்டடம், பெரிய கட்டிடம் இந்த கட்டுமான வாரிய நிதியிலிருந்து கட்டப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் உள்ள கட்டடம், பெருமதிப்புள்ள கட்டடம். சரிங்க. இந்த கட்டடத்தில் நலவாரியம் மட்டும் செயல்படாமல் தொழிலாளர் துறை சம்பந்தமான துறைகளும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதில் ஒரு பகுதியை ஒதுக்கி இந்த மொபைல் கிளினிக்கை இன்னும் மேம்படுத்தி இஎஸ்ஐ அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அங்கே ஒரு பர்மனண்டான ஒரு இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி அதை நிரந்தரமாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எனக்கு முத்தான ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். சரிங்க. அப்போதான் எல்லா தொழிலாளரும் பயன்பெற முடியும். கட்டாயமாக. ஆனால் உங்களோட கோரிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான கோரிக்கை.
இன்னைக்கு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி இஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது சார்ந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவிகளை பெறலாம் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி கட்டுமான தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு காணொலி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ ஒரு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தணும் அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம ஒரு கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு துறையே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்களா? இல்லை, அதுதான் இப்போ நம்ம கேள்விக்குறி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழகம் இல்லை, உலகம் பூரா இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த நாட்டினுடைய ஜிடிபி உள்நாட்டு மொத்த பொருளாதாரத்தை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் தான் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள். 93% இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களால் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தையே உற்பத்தி பண்ணுறாங்க. கண்டிப்பாக. அப்போ 93% பெருவாரியான தொழிலாளர்கள் பங்கேற்கிற இந்த தொழில் சார்ந்து இவர்கள்கிட்ட ஒரு தனித்துறையே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிஸ் அமைப்பு சார்ந்த தொழிலாளருக்கு தொழிலாளர் துறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுக்கு அமைச்சர் இருக்கிறார்கள். இதுக்கு மேலே தொழில்துறை என்ற ஒரு அமைச்சர் இருக்கிறார். கண்டிப்பாக. ஆனால் இப்படி இருக்கிற சூழல்ல 93% உள்ள அதிக பெரும்பான்மை கொண்ட தொழிலாளருக்கு ஏன் ஒரு துறையை ஆரம்பிக்க கூடாது? அதுதான் எங்களுடைய கேள்வி. நியாயமான கேள்வி தான் அது. அந்த கேள்வியின் அடிப்படையில் எங்களுக்கு கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்கிட்ட தனித்துறை உருவாக்க வேண்டும் தமிழக அரசு. அப்போதுதான் எங்களுடைய கோரிக்கையை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களிடம் நேரடியாக எடுத்து சொல்ல முடியும். இப்போ நமக்கு தொழிலாளர் துறைகிட்ட போயிட்டு அரசு துறைகிட்ட போயிட்டு அரசு ஒப்புதல் பெறுவதற்கு பெரிய காலதாமதமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எந்த திட்டத்தையும் சீராக உடனடியாக பெற முடியாத சூழல் இருக்கு. இந்த சூழலை, இந்த பிரச்சனையை உடனுக்குடியாக தீர்த்து இந்த அமைப்பு சாரா தொழிலாளருக்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் கட்டாயம் அமைப்பு சாரா தொழிலாளருக்கு கட்டுமானத்துக்கு ஒரு தனித்துறையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். சரிங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு துறையை வந்து நம்ம கேட்குறோம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு துறை அப்படின்னா அதை நடத்துறதுக்கு ஒரு ஃபண்டு வேணும், கரெக்டுங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா கட்டுமான தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஒரு துறை இல்லை. ஆனால் கட்டுமான தொழிலாளர்கிட்ட இருந்து ஒரு ஃபண்டு பிடிக்கிறாங்களே, அது இது வரைக்கும் பார்த்தோன்னா எத்தனை கோடிகள் இருக்கு? கிட்டத்தட்ட இப்போது புள்ளி விவரத்தின்படி நேற்று ஒரு பத்திரிகை அறிவிப்பு வந்தது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 7000 கோடி ரூபாய் இப்போது நிதி தேக்கமாக இருக்கிறது. 7000 கோடி நிதி இருக்கிறது இப்போது. அது இன்னும் டெபாசிட்லேயே இருக்கிறது. அப்போ இந்த 7000 கோடியை பல்வேறு தரப்பு நிதி உதவிகளை இன்னும் உயர்த்தி வழங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தும் அந்த திட்டத்தில் இன்னும் ஓய்வூதியம் பெறும் தொழிலாளிக்கு வெறும் 1200 ரூபாய் என்பது அன்றாட ஒரு சாதாரண ஒரு டீ செலவு கூட அது சாத்தியமில்லை. ஆகவே வயதான காலத்தில் அவர்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும், மருந்து மாத்திரை செலவுகள் தேவைப்படுகிறது. குறைந்தபட்சம் 3000 என்பதையாவது இந்த நிதியிலிருந்து கட்டாயம் ஒதுக்கப்பட வேண்டும். கட்டாயம் இந்த மருத்துவ வசதிக்கு உண்டான ஒரு இஎஸ்ஐ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று அந்தந்த மாவட்டந்தோறும் மாவட்ட தலைமையாக எடுத்து எல்லா தொழிலாளரும் பயன்படுகின்ற அளவுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். இது கட்டுமான வாரியத்தில். கட்டுமான வாரியம் என்பது கட்டிட தொழிலாளர் பணிபுரிகின்ற அந்த கட்டுமான உரிமையாளர்களிடம் பெறப்படுகின்ற நிதி தான். இது உதவித்தொகை தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆகவே இவர்களைப் போல மற்ற பிற வாரியம் வெள்ளி தொழிலாளர் இருக்கட்டும், வெள்ளி உற்பத்தியாளர் இருக்காங்க, அவங்களுக்கு 1% உதவித்தொகை வசூல் பண்ணவே சாதாரணமாக உங்களுக்கு பல கோடி ரூபாய் வரும். அவங்களோட வெல்ஃபேரை நம்ம இது ஈஸியாக சரிப்படுத்தலாம். பனைமறை தொழிலாளர் இருக்காங்க, தீப்பெட்டி தொழிலாளர்கள் இருக்காங்க, பல்வேறு தொழிலாளர்கள், மளிகை கடையாக இருக்கட்டும், மற்றபடி சலவை தொழிலாளராக இருக்கட்டும், பல்வேறு, அதாவது 18 நல வாரியங்களுக்கும் ஆட்டோ தொழிலாளருக்கு 1% லெவி இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கட்டுமானம் என்ன நிதியோ அதே போல் ஆட்டோ தொழிலாளருக்கு வருது. அதே போல் உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கும் அந்த 17 நல வாரியத்துக்கும் 1% லெவியை அரசு வசூலிக்க வழிவகை செய்தால் இந்த திட்டம் மிகப்பெரிய அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சீரான திட்டத்தை செயல்படுத்தி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உதவித்தொகை வழங்க மிக சிறப்பாக இந்த வாரியம் செயல்படுத்த ஒரு உரிய நடவடிக்கையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆணிவேர்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு துறை அம்சம் மட்டும்தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனி ஒரு அமைச்சரை போடணும். ஆமாம். இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பணிபுரியறதுக்கு நிறைய வந்து பார்த்தோன்னா அரசு அதிகாரிகள் வந்து பார்த்தோன்னா நியமனம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு துறையை வந்து பார்த்தோன்னா உருவாக்கினா மட்டும்தான் இப்போ நீங்கள் கேட்குற எல்லாமே சாத்தியமாகும். இல்லை, துறை சார்ந்த துறையை உருவாக்கிட்டு அதுக்குண்டான அமைச்சர் போட்டாலே போதும். மற்றபடி அரசு அலுவலர் எல்லாமே இப்போ சரியாக இயங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். பெயர் மட்டும் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் துறை அப்படின்னு போட்டாலே போதும். அதுக்கு ஒரு அமைச்சர் மட்டும் நேரடியாக இருந்தால் மட்டுமே போதும். ஏன்னா அதற்குண்டான அனைத்து அலுவலர்களும் தற்போது செயல்பாட்டில் தான் உள்ளார்கள். இது ஒரு சாத்தியமான விஷயம்தான். இது அரசு கணக்கில் எடுத்துக்கொண்டு இது ஒரு அறிவிப்பு வெளியிட்டாலே இந்த திட்டம் முறையாக செயல்படும். இதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு துறையை உருவாக்குறது மட்டும். கட்டாயம். சரிங்க. இப்போது நம்ம
கட்டுமான நல வாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு உதவி வாங்கும். அதே உதவித்தொகை நான் அமைப்பு சாரா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அதே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குதுங்களா? இல்லை, இந்த பிரச்சனையினால தான் இந்த அரசனுடைய பாரபட்சத்தினால் தான் இந்த தொழிலாளரோட பிளவே ஏற்படுகிறது. உண்மையான கட்டுமான தொழிலாளருக்கு அந்த பலன் போய் சேர்றது சாத்தியமாக இப்போ இல்லை. சரி. ஏன்னா அனைத்து 17 நல வாரியத்தில் இருக்கிற தொழிலாளர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா தவறான ஒரு தொழிலை பதிவு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த நல வாரியம் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏன்னா முறையாக கட்டுமானத்துக்கு என்ன நிதி உதவி கிடைக்குதே பாரபட்சம் இல்லாமல் அமைப்புச்சாரா தொழிலாளருக்கும் கிடைத்தால் அமைப்புச்சாரா தொழிலாளர் உண்மையான தொழிலை பதிவு செய்ய தயாராக இருப்பார்கள். கண்டிப்பா. இதற்கும் அதற்கும் பல மடங்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் இந்த தொழிலாளி எங்கு அதிகமாக பயன் கிடைக்கிறதோ அந்த தொழிலை மாறி பதிவு வேண்டிய சூழலை இந்த தமிழக அரசு, இந்த வாரியம் அந்த நடவடிக்கை உட்படுத்தப்படுகிறது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசு தான், வேற யாருமே கிடையாது, வேற யாரும் கிடையாது. அந்தந்த தொழிலாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிதியை வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பாகுபாடு இல்லாம கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்தந்த துறையிலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பதிவு பண்ணி அவங்க வந்து பார்த்தோன்னா அதுக்கான ஒரு தனி ஐடி கார்டு வந்து பார்த்தோன்னா வாங்கி அவங்க பண்ண முடியுன்றீங்க, கரெக்டுங்களா? கண்டிப்பா. அதுக்கு அரசு தான் வந்து பார்த்தோன்னா முடிவு எடுத்து பண்ணணும் அது. கண்டிப்பா. சரிங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ நல வாரியங்கள் இருக்கு? இப்போ 18 நல வாரியங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. சரிங்க. இப்போ அந்த 18 நல வாரியத்துக்கும் ஒரே மாதிரியான அலுவலக பணிகள் அப்படிங்கிறது நடக்குது இல்லை? அதுதான் இப்போ நம்ம நல வாரியம் பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் ஃபஸ்ட்டு இருக்கும்போது LOSSS லேபர் ஆஃபீஸர், தொழிலாளர் அலுவலர் சமூக பாதுகாப்பு திட்டம்னு இருந்தது. சரிங்க. இப்போ அந்த LOSSக்கு என்ன சொன்னேன்னாக்கா இந்த தொழிலாளருடைய பிரச்சனையை அவர் தீர்வு காண முடியாது, அதனுடைய உயர் அதிகாரியை பணிந்து அவருடைய உத்தரவு கீழ் தான் இந்த LOSS வந்து வேலை செய்ய முடியும். சரிங்க. இந்த நிலை மாற வேண்டும், தொழிலாளிக்கு உடனடியாக உதவித்தொகை கிடைக்க வேண்டும், தொழிலாளியுடைய பிரச்சனை உடனுக்குடன் தீர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளரை அணுகி அரசு செயலாளர் அணுகி நம்ம அமைப்பின் சார்பில் கோரிக்கை கொடுத்து இந்த LOSS என்கின்ற அந்த தகுதியை தொழிலாளர் உதவி ஆணையர் என்ற தகுதியை உயர்த்தி வழங்கிய பெருமை இந்த அமைப்புக்கு தான் சாரும். அப்போ இந்த அமைப்புக்காக வேண்டி இந்த தொழிலாளர் உதவி ஆணையரை தரம் உயர்த்தி பெற்ற பெருமை இருந்தாலும் கூட அது இப்போ எங்களுக்கு எதிராகவே செயல்படுகிறது. ஏன்னு கேட்டிங்களா, அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த தொழிலாளி பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அதிகாரம் பெற்று தந்தோம். இப்போ அந்த அலுவலர் வந்து அதிகாரம் என்பது அவர் தன்னவசம் ஒட்டுமொத்த அதிகாரமும் குவியலாக இருக்கிறதுனால அவர் என்ன நினைக்கிறாரோ அதுபடி தான் இந்த நல வாரியம் செயல்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு முரண்பாடான ஒரு தகவல். ஆனால் அது வந்து பார்த்தோன்னா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தானே. அது அப்படி இருந்ததுன்னா எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக பண்ண முடியாது. அதுதான் இன்னைக்கு நிலைமை. அதனால தான் இந்த தொழிலாளி பாதிக்கப்படுறதுக்கு காரணமே அதுதான். ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தொழிலாளர் உதவி ஆணையர்களும் அவரவர் மனநிலைக்கு ஏற்ப இந்த நடைமுறை திட்டங்களை செயல்படுத்துவதெல்லாம் இப்போ பிரச்சனையே. நம்ம அதுக்கு தலைமையிட்ட என்ன சொல்கிறோன்னா வாரியத்திலிருந்து ஒரு நிலையான ஒரு ஆர்டர், ஒவ்வொரு பெனிஃபிட்டுக்கு பதிவுக்கோ புதுப்பித்தலுக்கோ இந்த குறிப்பிட்ட ஆவணம் இருந்தால் போதுங்கிற ஒரு தெளிவுரை வழங்க சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் இன்னைய வரைக்கும் அந்த தெளிவுரையை வழங்க அரசு தயாராக இல்லை. அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்து மூலமாக கோரிக்கைகள் ஏதாவது வச்சுருக்கோம். பல்வேறு கோரிக்கை கொடுத்து தலைமைச் செயலாளர்கிட்ட பேசிட்டு வாரியத்தினுடைய செயலாளர் நேரடியில் கடந்த டிசம்பர் மாதம் உட்கார்ந்து ஒப்புதல் பெறப்பட்டு அதற்குண்டான திட்டங்கள் தயாரிப்பு ஃபேம்லெட் அறிக்கைகள் தயாராக இருக்கிறது. குறிப்பிட்ட காலத்தில் உடனடியாக அந்த ஃபேம்லெட்டை எல்லா மாவட்ட அலுவலர்களும் கொடுத்து எல்லா நலவாரிய அலுவலகம் ஒரே மாதிரி செயல்பட உறுதியேற்போம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் அளித்தார்கள். ஆனால் இன்னைக்கு இது வரைக்குமே அந்த உத்தரவாதம் நிறைவேற்றப்படலைங்கிறது தான் என்னோட கோரிக்கை. உத்தரவாதமாக தான் இருக்கு, ஆனால் அது நடைமுறை செயலில் வரல. இதுக்கு வந்து பார்த்தோன்னா அரசு தான் வந்து பார்த்தோன்னா முன்வந்து இதை வந்து பார்த்தோன்னா மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஒரு காணொலி மூலமாக வந்து பார்த்தோன்னா பதிவு பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம். கட்டுமான தொழிலாளர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு கிடையாது. உண்மைதான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்து மூலமாகவும் சரி, மத்திய அரசு மாநில அரசு இவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன வகையான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா எந்த மாதிரியான பண உதவிகளும் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம சங்கத்து மூலமாக இருந்து பார்த்தீங்கன்னா 7000 கோடி சொன்னீங்க, கரெக்டுங்களா? இன்னைக்கு கட்டுமான தொழிலாளர்கள் நிதியில் வந்து பார்த்தோன்னா 7000 கோடி இருக்கு. ஆனால் அந்த 7000 கோடி வந்து பார்த்தோன்னா எடுத்து கொடுத்தாலே நிறைய பேர் வந்து பலன் அடைவாங்க, கரெக்டுங்களா? இன்னைக்கு மத்திய மாநில அரசு கிட்ட இருந்தும் சரி, நம்ம தொழிலாளர்கள் கட்டிட தொழிலாளர்கள் அந்த ஃபண்ட்ல இருந்தும் சரி எவ்வளோ அமௌண்ட் இந்த வீடு கட்டுறதுக்காக வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் வாரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து போராடி வருகிறோம். வீடு கட்டும் தொழிலாளி வீதியிலே விழுந்துக்கிறான், அதுதான் உண்மையான விஷயம். இன்றைய வரைக்கும் அதுதான் கோஷமாக இருக்கிறது. ஆனால் இந்த முத்தாய்ப்பான ஒரு திட்டத்தை இந்த அரசு
மிகப்பெரிய அளவில் நிறைவேற்றி தந்ததை நாங்கள் பெருமையோடு வரவேற்றோம். ஏன்னா கட்டுமான திட்டம் நலவாரியத்தின் மூலம் வழங்கப்படுங்கிற திட்டத்தை அனைத்து தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களும் மிக்க வரவேற்போடு அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஆனால் நடைமுறை சிக்கல், பல்வேறு சிக்கல், ஒரு தொழிலாளி கூட இந்த வீட்டை பயன்பெற முடியாத ஒரு சட்ட சிக்கல் அதில் இருக்கிறது. கட்டுமான நல வாரியம் பொறுத்த வரைக்கும் 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி தருவதாக மிகப்பெரிய விளம்பரங்கள், அதுக்குண்டான ஜியோ அரசாணைகள் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை ஏன் பெற முடியலன்னு பார்த்தா, அந்த அரசாணையில் ஒரு தொழிலாளி சாதாரண ஓலை குடிசை வீட்டில் குடியிருந்தாலோ, சிமெண்ட் அட்டை வீட்டில் குடியிருந்தாலோ, இல்லை ஓட்டு வீட்டில் குடியிருந்தாலோ அவர் வீடு இருப்பதாகத்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது தவிர அது நிரந்தர வீடு இல்லை என்பதை இந்த அரசு பொருட்படுத்தவே இல்லை. அப்ப நிரந்தர வீடு இல்லாத தொழிலாளருக்கு இந்த திட்டம் பொருந்தும் என்றால் மட்டுமே, அதாவது உறுதியான காங்கிரீட் வீடு இருந்தால் மட்டும்தான் பொருந்தும் என்ற அந்த திட்டத்தினுடைய செயல் திட்டத்தை மாற்றி அமைத்தால்தான் இது சாதாரண பாமர மக்கள் குடிசையை பிரித்து விட்டு நிரந்தர தாசு வீடு கட்ட முடியும், அட்டையை பிரிச்சுட்டு தாசு வீடு கட்ட முடியும், ஓட்டு வீடை பிரிச்சுட்டு தாசு வீடு கட்ட முடியும். இன்னும் இந்த தொழிலாளர்கள் ஓட்டு வீட்டிலும் ஓடை குடிசையிலும் ஒண்டி திரிந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்வாதாரம், இந்த தொழிலாளிகளுடைய இன்னும் எந்த அளவுக்கு மோசமாக போகுதுன்னா நமக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நலவாரியத்தில் தான் 4 லட்சம் வழங்கப்படுகிறது என்று வாரிய அறிக்கை கொடுக்கிறது. ஆனால் இது அந்த உண்மை கிடையாது. அதில் மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்களுடைய வீடு கட்டும் திட்டத்திலிருந்து 2.25 லட்சம் அந்த பணம் வழங்கப்படுகிறது. அந்த திட்டம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு திட்டத்தின் மூலமாகவும் இந்த வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாகவோ மத்திய அரசு கொடுக்கின்ற நிதி. ஆமா, மத்திய அரசு கொடுக்கிற நிதி. அந்த நிதியை பெற்று 2.25 லட்சம் அந்த நிதியை பெற்று வாரியத்திலிருந்து 1.25 லட்சம் மட்டுமே வழங்கப்படுகிறது. ஆனால் ஒட்டுமொத்த நிதியும் வாரியத்தில் வழங்குவதாக ஒரு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் உண்மைக்கு புறமான தகவலாக இருக்கு. நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசினுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா, மத்திய அரசினுடைய நிதி சாதாரண பாமர மக்களுக்கு, குடியிருப்பு இல்லாதவர்களுக்கு மத்திய அரசு துவக்குகின்ற திட்டம். அதை தவிர்த்திட்டு கட்டுமான நல வாரியத்தில் போதிய அளவுக்கு நிதி ஆதாரம் இருக்கிறது, 7000 கோடி இருக்கிறது. நேரடியாக கட்டுமான தொழிலாளிக்கு கட்டுமான வாரியத்தின் மூலம் கட்டுமான நல திட்டத்தின் அறிக்கையின்படி 4 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கோரிக்கை. அப்படி நேரடியாக வழங்கினால்தான் இந்த சாதாரண கட்டுமான தொழிலாளி பயன்பெற முடியும். இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால், கலைஞரின் கனவு இல்ல திட்டம் இந்த அரசு அறிவித்திருக்கிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் வீடு இல்லாத தொழிலாளருக்கு, வாரியத்தில் பதிவு பண்ண தொழிலாளருக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தை அந்த தொழிலாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டமைப்புடைய கோரிக்கை. சரிங்க. இப்போ ஒரு வாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு விஓவோட ஒரு சான்றிதழ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா கட்டாயமாக இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா தேவையா தேவையில்லாத? இது கடந்த காலிலேருந்து கிட்டத்தட்ட 2006 இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்கிறது. இந்த திட்டம் அமுல்படுத்தும் போதே 2006 நம்ம இந்த விஓ பரிந்துரை ரத்து செய்யப்பட வேண்டும், இது சரியான தீர்வு கிடையாது என்று பல்வேறு போராட்டங்கள், தொடர் போராட்டங்கள் நடத்தியிருந்தோம். இது சம்பந்தமாக நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தோம். இப்போ அந்த வழக்கம் தொடுத்தும் கூட அரசு ஏதோ ஒரு திட்டத்தின் பார்வையில் அதனுடைய ஒரு தன் போக்கை விட்டு கொடுக்கக்கூடாது அந்த மனநிலையில் இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு தொழிலாளி என்று அங்கீகாரம் பெறுவதே இந்த தொழிற்சங்கத்தினுடைய முக்கிய தலையாய பணி. அதுதான், அதுக்கு தான் சட்டப்படி நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். 1926 தொழிற்சங்க சட்டப்படி ஒரு தொழிலாளின்னு அங்கீகாரம் பண்ணுறது தான் இந்த தொழிற்சங்கத்துடைய பொறுப்பு. ஆகவே இதில் குறுக்க தலையிட்டு இந்த தொழிற்சங்கம் தொழிலாளி என்பதை அங்கீகாரம் செய்திருந்தாலும் கூட அதனை பரிந்துரை செய்வதற்கு இந்த கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக தான் செயல்படுத்த வேண்டும் என இந்த அரசு உத்தரவு போட்டது. இது காலப்போக்கில் மாறி இப்போது கிராம நிர்வாக அலுவலர் கையொப்பம் இல்லாமல் பதிவு செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டது. இப்போ இதை தான் மாற்றணும்னு சொல்லி நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுத்த பின்னாடி உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இது எங்கள் அரசாங்க அஃபிஷியல், எங்கள் தேவைக்காக தான் இந்த கையெழுத்தை வாங்குகிறோம், ஆகவே இந்த தொழிலாளி எந்த விதமான அலைச்சலும் இருக்காது, நேரடியாக நாங்கள் இணையதளத்து மூலம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி என்ன சூழல் நடக்குதுன்னா, எல்லா மாவட்டத்திலும் எந்த கிராம நிர்வாக அலுவலரும் இந்த தொழிலாளி பதிவு பண்ணாக்க அந்த பதிவு விண்ணப்பத்தை அந்த போர்ட்டலில் திறந்து கூட பார்க்குறது இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி 15 நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டீம் அப்ரூவ்டுன்னு வருது. அப்போ ஒரு கிராம நிர்வாக அலுவலரால் பணி செய்ய முடியாத வேலையை அவருக்கு அந்த பணி சுமையை கொடுத்து அவர் பணியை திணித்து
அவரும் செய்ய முடியாம தானாக காலாவதியாகி அது டீம் அப்ரூவ் வர்றதுக்கு இந்த திட்டம் தேவை, இந்த நடைமுறை தேவையான்னு தான் என்னோட கேள்வி. ஆகவே முற்றிலும் இந்த விஏஓ பரிந்துரை ஒட்டுமொத்தமாக நீக்கம் செய்துவிட்டு நேரடியாக தொழிலாளர் துறை உதவி ஆணையரின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் பதிவு செய்தவுடன் அந்த போர்ட்டலில் அவங்க அனுமதி கொடுத்து நேரடியாக உடனடியாக அந்த அடையாள அட்டை வழங்க இந்த அரசு செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்ம கோரிக்கை. சரிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் பெறும் தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இயற்கை மரண உதவித்தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் இருக்குங்களா, இல்லை வந்து பார்த்தோன்னா ஏதாவது கொடுத்துட்ருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்க. ஒரு கட்டுமான தொழிலாளி குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் பதிவு செஞ்சிடறாரு. சரிங்க. 20 ஆண்டு பதிவு செஞ்சு நேரடி தொடர்பு இருந்து இந்த வாரியத்தினுடைய திட்டங்களை, இந்த வாரியத்தினுடைய நோக்கங்களை செயல்படுத்துகின்ற இவர் உழைப்பின் மூலம் பெறப்படக்கூடிய அந்த லெவித்தொகையில் 20 ஆண்டுகள் அவர் எந்த விதமான உதவித்தொகையும் வாங்கியிருக்க மாட்டார். பல்வேறு தொழிலாளி வாங்க முடியறதில்ல, திருமண உதவியோ கல்வி உதவியோ எதுவும் பெறப்பட முடியறதில்லை. அவங்களுக்கு வந்து பார்த்தா அது சார்ந்த எதுவுமே இல்லை அப்படின்னா வாங்க முடியறதில்லை. அந்த சூழல் இருக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது அந்த 60 வயது பூர்த்தி அடையும் போது அந்த ஒரு ஓய்வூதியம் கிடைக்குது. அந்த ஓய்வூதியம் பெறப்பட்ட பின்னாடி அவருக்கு இயற்கை மரணம் வாங்க முடியாது, எந்த பெனிஃபிட் எந்த விதமான நலத்திட்ட உதவியும் பொருந்தாது. அதுதான் நம்ம வாரியத்தினுடைய சட்டம். அப்படி இருக்க போது ஓய்வூதியம் வாங்கி ஒரே ஒரு மாதம் 1200 ரூபாய் ஓய்வூதியம் வாங்கியிருப்பாரு, அடுத்த 2வது மாதம் கண்டிப்பாக அவர் இறந்துருக்காரு. இப்போ இந்த வாரியத்தில் 20 வருடம் பயணித்து 20 வருடம் உறுப்பினராக இருந்து இந்த நல வாரியம் அந்த தொழிலாளிக்கு என்ன உரிய அங்கீகாரம் கொடுத்தது? வெறும் 1200 ரூபா தான் அந்த தொழிலாளியுடைய மதிப்பா? அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல உழைச்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவித்தொகையில தான் இந்த நிதியிலேயே செயல்பட்டுக்கிட்டது. அப்போ நம்ம அட்லீஸ்ட் அந்த அந்திம காலத்தில் அவர் இறக்கும் போதாவது நன்றி கடனா இந்த வாரியம் அந்த இயற்கை மரண உதவித்தொகை கொடுத்து அந்த அடக்க செலவோடு அந்த தொழிலாளிக்கு ஒரு அங்கீகாரத்தோட செலவு பண்ணணும், அந்த பணத்தை ஒதுக்கணும். ஓய்வூதியம் வாங்கி கொண்டு இருந்தாலும் அந்த இயற்கை மரண உதவித்தொகையை இந்த அரசாங்கம் முன்னின்று எங்களுக்கு செயல்படுத்த வேண்டும் எங்கள் கோரிக்கையாக இருக்குது. சரிங்க. ஓகே. இப்போது ஓய்வூதியம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்ருக்கோம், அது எந்த தேதியில் வருது, எந்த தேதியில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது வந்து காலத்தின் கொடுமைன்னு கூட சொல்லலாம். ஓய்வூதிய திட்டம் கடந்த 15-20 வருஷமாக நடந்துட்டு இருக்குது இந்த நல வாரியத்தில். இன்னும் ஒரு நாள் கூட ஒரு தொழிலாளி கூட குறிப்பிட்ட தேதியில் அந்த ஓய்வூதியம் போய் சேருவதே கிடையாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ சமீப காலத்தில் தமிழக அரசு கலைஞரின் உரிமை தொகைன்னு ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. அந்த திட்டம் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 1.5 கோடி பேர் பயன்பெறுவதாக அரசு புள்ளி விவரங்கள் தகவல் சொல்கிறாங்க. 1.5 கோடி பேருக்கும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 1.5 கோடி பேருக்கு அந்த 1200 ரூபாய் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை போய் சேருது. ஆனால் கட்டுமான நல வாரியத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கிற தொழிலாளி எத்தனை பேர்னா வெறும் 1.5 லட்சம் பேர். அந்த 1.5 லட்சம் பேர்த்துக்கு எவனுக்கு எந்த மாதம் பணம் வரும், எப்போ வராது, அது 4 மாதம் கழிச்சு வருதா 6 மாதம் கழிச்சு வருதா, அந்த பணம் வருமா வராதா அப்படிங்கிற கனவோடு தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு மாதம் கூட வரதில்லை. இதில் இன்னும் மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, வருடத்துக்கு 12 மாதங்கள் இருக்கு. 12 மாதத்தில் 10 மாதம் கூட ஒழுங்காக முறையாக அந்த பணம் வந்து சேர்றதில்லை. அந்த 2 மாதம் அந்த கணக்குலேயே வரதில்லை. அது எப்படி போகுதுன்னே தெரியறதில்ல. ஆகவே அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அப்படின்னா ஜனவரிங்கிறத மாதத்தை குறிப்பிடணும், பிப்ரவரி மாதத்தை குறிப்பிடணும். அப்படி குறிப்பிட்டால்தான் அவனுக்கு அந்த உரிய தொகை கிடைத்ததாக அவனுக்கு உண்டான ஒரு அங்கீகாரமாக இருக்கும். எந்த தேதியில் எந்த பணம் வருகிறது, எப்படி வருகிறது, அது இந்த வாரியத்தினுடைய நிதியா என்று கூட அந்த தொழிலாளிக்கு தெரியறது இல்லை. அப்ப இந்த திட்டத்தினுடைய முறையாக செயல்படுத்த வேண்டும் என்றால் குறிப்பிட்ட தேதியில் பிரதி மாதம் 5ஆம் தேதி கட்டாயம் அந்த ஓய்வூதியம் அனைத்து தொழிலாளருக்கும் பயன்பெற வேண்டும். அந்த ஒரே மாதிரி நேரத்தில் இதை வழங்க வேண்டும் என்பதை தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க. இப்போ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மந்த்லி கேம்ப் ஒன்று பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சங்கத்து மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கேம்ப் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் பண்ணியிருக்குமா, இல்லை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கீங்க? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே இந்த மெடிக்கல் கேம்ப் பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் போர்டுடைய சொந்த நிதியிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மொபைல் கிளினிக் கொடுத்துருக்காங்க. சரிங்க. அந்த மொபைல் கிளினிக் வந்து தொழிலாளி பணிபுரிகின்ற இடத்தில் அந்த மொபைல் வேன் ஒரு டாக்டர் 2 அட்டெண்டர் அந்த நர்ஸோடு சேர்ந்து கண்டிப்பாக அந்த கேம்பிங் நடத்துறதுக்கு அந்த மருத்துவத்துறையில் அவங்க முன்னார்வம் காட்டி செயல்படுத்த போகிறாங்க. ஆனால் அதை பயன்படுத்துகிற அந்த நம்ம தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மொபைல் வேன் இருக்குங்கிறது தெரியறதில்ல. அதை இந்த அரசு இல்லை இந்த அரசு அலுவலர்கள், தொழிலாளர் உதவி ஆணையர்கள்
குறிப்பிட்டு அந்த பட்டியலிட்டு தொழிற்சங்கத்தின் மூலமாக இந்த மொபைல் வேனை பயன்படுத்தி கொள்ளுன்னு சொல்கிறதுக்கு கூட இந்த உதவி ஆணையர்கள் வந்து தயாராக இல்லை. அப்போ அந்த திட்டம் அரசு என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தது, அந்த திட்டம் வந்து செயல்படாமல் அப்படியே சம்பிச்சு இருக்குது தமிழகத்தில் நிறைய பகுதியில். இப்போ மதுராந்தகம் பகுதியில் கண்டிப்பாக அந்த மொபைல் வேனை செயல்படலை. இது வரைக்கும் இத்தனை வருஷமா இருக்கேன், இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு வேன் நான் பார்த்ததே கிடையாது. அப்படி நீங்களே அப்போ சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த திட்டம் வந்து பல கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு இந்த தொழிலாளி பயன்பெற முடியவில்லை என்றால் அதுக்கு என்ன, அது அந்த திட்டத்தினுடைய நிலைமை என்ன? நான் அதனால தான் சொல்கிறேன், இது தொழிலாளி நீங்கள் போய் தேட வேணாம். தொழிலாளி எல்லாருமே தொழிலாளர் நல அலுவலகத்துக்கு வராங்க. அது ஹெட் ஆஃபீஸ் தான், அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது. அந்த அலுவலகத்திலேயே ஒரு இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி நீங்கள் அமைக்கணும் அப்படிங்கிறது நம்ம கோரிக்கை நான் வைக்கிறேன் நான். சரிங்க. இப்போ ஒருத்தரோட ரத்தம் அப்படிங்கிறது 4 பேரோட உயிரை காப்பாற்றும். கண்டிப்பாக நம்ம சங்கத்து மூலமாக மாதம் ஒரு வாட்டி இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிளட் டொனேஷன் கேம்ப் அரேஞ்ச் பண்ணுற ஐடியா ஏதாச்சும் இருக்குங்களா? இது கட்டாயம் நம்ம செய்யலாம். ஏன்னா இந்த தொழிலாளர்கள் வந்து எனக்கு இந்த விபத்து நடக்கும்போதெல்லாம் அந்த பிளட்டு ஏஜென்சிகிட்ட போய் கேட்கும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை நான் பிளட் கொடுத்துருக்கேன். நான் என்னோட தேவைகள் எப்போ ஃபோன் கால் வந்தாலும் நான் தர தயாராக தான் இருக்கேன். மக்களுக்கும் அந்த அவேர்னஸ் கொடுத்துடணும். ஏன்னா பிளட்டுங்கிறது ரொம்ப, அதாவது உற்பத்தி பண்ண முடியாத ஒரு பொருள் பிளட்டு. கட்டாயம். அது நம்ம தொழிலாளருக்கு அவேர்னஸ் கொடுத்து அந்த பிளட் டொனேட்டை வந்து நம்ம தாராளமாக நம்ம தொழிலாளர் செய்ய தயாராக இருக்காங்க. அந்த விபத்து நேரங்களில் எங்கே கூப்பிட்டாலும் இந்த தொழிலாளரை ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள இந்த ரத்த தானம் செய்யறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன் நான். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்களே நிறைய பேர் ரத்தம் கொடுத்து யோசிக்கிற மத்தியில் படிக்காத பாமர மக்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் உழைச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு முதல்ல நம்ம ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்தா மட்டும்தான் அவங்க பிளட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வருவாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பிளட் டொனேஷன் கேம்ப் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொன்னோன்னா 100 பேர் வர இடத்துல 10 பேரும் பிளட் கொடுத்தான்னு வச்சுங்களேன், அந்த 10x4 கிட்டத்தட்ட 40 பேரோட உயிரை நம்ம காப்பாற்ற முடியும். கண்டிப்பாக இந்த உயிரை காப்பாற்று விஷயத்தில் கட்டுமான தொழிலை விட வேறு யாரும் சிறப்பாக செஞ்சுருக்க முடியாது. எந்த இடத்துல சாலை விபத்து நடந்தாலும் கட்டுமான தொழிலாளி என்ன பணிக்கு அவசரமாக போயிருந்தாலும் நிறுத்தி அந்த ஆட்களை தொடர்ந்து கண்காணித்து அதை அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் இந்த கட்டுமான தொழிலாளி இருப்பான். படித்த அறிவார்ந்த அந்த அலுவலர் பணியில் இருக்கவங்க கடந்து தான் போயிட்டு இருக்காங்க. நான் பல்வேறு நிகழ்வுகள் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கே விபத்து நடந்தாலும் இருந்து அந்த இடத்துல 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவரை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுபவிச்சுட்டு தான் நாங்கள் போகிறோம். இது வந்து இந்த தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு. அது அவங்களா வாலண்டியர்ஸாக வந்து செய்யுது உதவுகின்ற மனப்பான்மை எங்கள் கட்டிட தொழிலாளர்களுக்கு வந்து தமிழகத்துக்கு ஒரு முன்னுதாரணமான தொழிலாளர்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் விபத்து ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் முன்னின்று குரல் கொடுக்குறவங்க தான் கட்டுமான தொழிலாளி. ஆனால் இந்த அரசு அலுவலர்களோ இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவர்களோ கடந்து தான் போயிட்டு இருப்பாங்க. தொழிலாளிக்கு என்றைக்குமே சேவை செய்கின்ற மனப்பான்மை மிக அதிக அளவில் இருக்குது என்பதை நான் ஆணித்தரமாக பதிவு பண்ண நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ வாழ்த்துக்களும் கூட. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கி சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம், இப்போ நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பிற மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இங்கேருந்து புலம்பெயர்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, இதே கட்டிட தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கு? இன்னைக்கு இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக மிக ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலம். ஏன்னா இன்னைக்கு காலையில் மதுராந்தகத்தில் நான் ஒரு ஹோட்டல் அறையில் தங்கியிருந்தேன். அப்படி இருந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்கள் வந்து வாழ்வாதாரம் தேடி இன்னைக்கு வந்து அந்த கேஸ் ஸ்டவ் மிக்சி போன்ற பொருள்லாம் வியாபாரத்துக்கு இங்கே இருந்தாங்க. ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. அவங்களுக்காக ஏதாவது உதவி செய்யணுன்ட்டு நான் அந்த லாட்ஜில் இருந்து வெளியே வந்து அவங்ககிட்ட கேட்டவுடனே அவங்க முதல் சொன்னதே, எனக்கு இங்கே ரொம்ப பாதுகாப்பான இடம், ரெண்டாவது எங்களுக்கு வயிறார உணவு கிடைக்கிற இந்த ஒரு மாநிலம், நாங்கள் விரும்பி தான் இங்கே வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அந்தளவுக்கு சிறப்பான மாநிலம் அப்படிங்கிறது அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர் நம்மளை பாராட்டுறான். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பாதுகாப்பு இந்த மாநிலத்தில் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் அவர்கள் பண்ணுகின்ற சில தவறுகள், வெளி மாநிலத்துக்காரருங்கிற ஒரு பெரிய இஷ்யூ நடந்து, ஏன்னா அந்த மர்டர் கேஸ் 1-2 அந்த மாதிரி வழிபறி அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் நடக்குது. இதற்கு நான் இப்போ என்ன யோசனை பண்ணியிருக்கேன்னா, நலவாரியத்தில் பதிவு செய்திருக்கிறது வந்து தொழிற்சங்கங்கள் பரிந்துரை இல்லாமல் நேரடியாக தொழிலாளர் அலுவலர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் தான் பதிவு பண்ணிட்டு இருக்காரு.
ஏன்னா அவர்கள் பணியை விட்டு அந்த அலுவலர்கள் ரோட்ல இறங்கி இந்த தொழிலாளியை இவர் இந்த பணி செய்து கொண்டு இருக்கிறார், இவர் வடமாநில தொழிலாளர் இல்லை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், இவர்கள் ஒரு ஒரு ஃப்ளைஆஸ் பிரிக்ஸ் கம்பெனிலையோ இல்லை பிவிசி பைப்பு கம்பெனிலையோ இல்லை கார்மெண்ட்ஸ்லையோ பல்வேறு மளிகை கடையிலையோ இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கேட்ரிங்கில் அதிகமான தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள். எல்லா வடமாநில தொழிலாளர்கள் தான். இப்போ இவர்களை அடையாளம் கண்ட இந்த அரசால கணக்கெடுப்பு நடத்த முடியாது. ஆகவே ஆங்காங்கே அவர்களுடன் தொடர்ந்து பயணிக்கிற, தொடர்ந்து அவங்களுடைய சேவைகளை பெறுகின்ற, நான் ஒரு ஹோட்டல் கடைக்கு போனால் அங்கே ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர் தான் சர்வீஸ் பண்ணுறாரு, அவருடைய அட்ரஸ் கேட்க முடியும். இன்னைக்கு கூட அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர் அவரோட அட்ரஸ் வாங்கிட்டு மொபைல் நம்பர் வாங்கிட்டு ஏதாவது உதவி தேவை என்றால் நான் தொழிற்சங்கமாகி எங்களை கூட்டமைப்பு பண்ணி தொடர்புகளுக்கு கண்டிப்பாக உதவும் என்று வந்த உத்தரவாதத்தை நான் கொடுத்து வந்திருக்கேன். அப்போ இவர்களை இந்த நலவாரியத்தில் பங்கேற்க இந்த தொழிற்சங்கத்தினுடைய பரிந்துரை அவசியம் கட்டாயம் என்று சொன்னால் தமிழகத்தில் ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களையும் நாம் இங்கே ஒன்று சேர்க்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இன்றைய கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் கட்டுமான தொழிலாளர்களை குறைந்தபட்சம் ஒரு 10,000 தொழிலாளர்களை இந்த அரசு பதிவு பண்ணியிருக்கிறது. அவர்களுக்கு உண்டான புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உண்டான தங்கும் விடுதி, ஓய்வூதியம், அவருக்கு உண்டான சலுகைகள், பல்வேறு சலுகைகளை இந்த கட்டுமான நல வாரிய நிதியிலிருந்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழக அரசு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இங்கே விபத்து ஏற்பட்டு விபத்தில் இறந்தால் அவர்களுடைய உடலை அடக்கம் செய்த சொந்த மாநிலத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முழு செலவையும் இந்த கட்டுமான நல வாரியம் ஏற்கும் என்று அந்த திட்டத்தையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆகவே அதுக்கு தமிழக அரசுக்கு இந்த கூட்டமைப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சரிங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை பதிவு பண்ணீங்க. நீங்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிட தொழிலாளர்களோட அஃபிஷியல் வெப்சைட் அப்படிங்கிறது சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்நெட் அப்படிங்கிறது 2G வச்சுட்டு நம்ம 5G ஸ்பீடில் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக முடியாது. கரெக்டுங்களா? கண்டிப்பாக. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 5G ஸ்பீட் நெட் கிடைக்கணும். அப்போ தான் நம்மளால் 5G ஸ்பீடில் ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்குறீங்க? இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் தனித்தனி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வச்சு இயங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்தந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கா அப்படின்னா சாத்தியம் கிடையாது. அப்போ சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஒர்க் பண்ணலன்னு சொல்கிறது எப்படி சாத்தியமாகும்? இல்லை, இந்த இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழக அரசு தோல்வியை தான் சந்திச்சிட்டு இருக்கு இன்னை வரைக்கும். ஏன்னா இந்த தொழிலாளர் நல வாரியத்தினுடைய இணையதள போர்ட்டல் மிக சிறப்பான முறையில் செயல்படணும். நீங்கள் பத்திரப்பதிவு துறையாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஓ அந்த துறையாக இருக்கட்டும், பல்வேறு துறைகள், எல்லா துறைகளும் இணையதளம் எப்பயுமே பிரேக் ஆனதே இல்லை. இது வரைக்கும் செயல்பாடற்று நின்றதே கிடையாது. ஆனால் சாதாரணமான இந்த கட்டுமான தொழிலாளி கேட்பாரற்று கிடப்பார்கள், இவர்கள் கேட்க நாதி இல்லை என்ற காரணத்தினால இந்த இணையதளம் கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் செயல்படாமல் ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்டது. அதை யாருமே எந்த விதமான கேள்வியுமே கேட்கவில்லை. இதை விட கொடுமை என்னன்னு சொன்னால், இந்த இணையதளத்தினுடைய இந்த தொழிலாளனுடைய தரவுகள், ஒட்டுமொத்த தரவுகள் அத்தனையுமே மாயமாகி போச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு நலவாரியம் கிட்டத்தட்ட இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த சக்தியும் உருவாக்கியுள்ள இந்த போர்ட்டலில் அவ்வளோ தொழிலாளர்களுடைய டேட்டாஸ் தரவுகள் பூரா மாயமாகுதுன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஜடி, கட்டாயமான ஒரு ஃபோர்ஜரி. நினைச்சு பாருங்க. இதெல்லாம் என்னால் ஜீரணிக்கவே முடியல. ஒரு தரவுகள் இந்த அரசை நம்பி இந்த தொழிலாளி ஒவ்வொரு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம், அவனுடைய ஃபோட்டோஸ், இவ்வளோ ஆவணங்களையும் இந்த அரசை நம்பி இந்த நலவாரியத்தை நம்பி பதிவு செய்கின்ற தொழிலாளனுடைய தரவுகள் களவாடப்படுகிறது என்றால் இந்த நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது? இதுவே நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆகவே இந்த தரவுகள் பூரா முறையாக செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கும் பதிவு செய்த தொழிலாளர்கள் 2022-23 தொழிலாளனுடைய அந்த பதிவுகளுடைய டேட்டாஸ் இது வரைக்குமே காணோம். அவனுடைய ஃபோட்டோஸ் வரதில்லை, அலுவலர் கையொப்பம் வரதில்லை, தொழிலாளி கையொப்பம் இல்லை. சும்மா வெறுமனமே பேருக்கு ஒரு அட்டை 4 டேட்டாஸ் மட்டும் வருதே தவிர உண்டான அங்கீகார அடையாள அட்டை இது வரைக்கும் பெறவே முடியல. இதில் இந்த அரசு தோல்வி அடைந்து விட்டது. ஏன்னு கேட்டால் இந்த போர்ட்டல் பொறுத்த வரைக்குமே மிக சிறப்பான முறையில் செயல்படுத்தணும். அது முறையான யார் அந்த அங்கீகாரம் பெற்ற அந்த டீலர், அந்த யார் நிர்வாகம் பண்ணுறாங்களே அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஸ்டாண்டர்டு பிராண்ட் இருக்கிற அந்த நிறுவனத்தினம்தான் இந்த போர்ட்டலுடைய இதை ஒப்படைச்சிருக்கணுமே தவிர ஏதோ இந்த தொழிலாளர் தானே, அமைப்பு சாரா தொழிலாளர் தானே, இவர்கள் யார் நம்மளை கேட்டுவிட போகிறார்கள் என்ற அந்த ஒரு
என்னது மனப்பான்மையோடு இந்த அரசு செயல்பட்டு இந்த போர்ட்டினுடைய நிலைமை இன்னும் சீராக செயல்படாமல் பல்வேறு நேரங்களில் முடங்க தான் பண்ணிருக்கிறது. அது இல்லாமல் நம்ம போர்ட்டில் பெரிய ட்ராபேக் என்னென்னா எந்த துறையிலையுமே அவங்களுக்கு வந்து என்னது இது ரிஜெக்ட்டுங்கிறதே இருக்காது. ஆனால் இந்த துறையில் மட்டும் இவங்க ஒரு பெரிய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு விண்ணப்பத்தை அப்ளை பண்ணால், ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணால் இந்த அரசு என்ன ஆவணம் கொடுக்குது அதுதான் அங்கே இருக்கும், தெளிவாக தெரியவில்லை அப்படின்னு ரிஜெக்ட். ஒரு வங்கி கணக்கு புத்தகத்தை வச்சா அது தெளிவாக இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி இதை ரிஜெக்ட் பண்ணுற அறிவார்ந்த அரசு அலுவலர்கிட்ட நம்ம என்ன போய் விவாதம் பண்ண முடியும்? இந்த தொழிலாளி பாமர தொழிலாளிக்கு என்ன தெரியும்? பல்வேறு திட்டங்களில் எனக்கு தெரிஞ்சு நேஷனல் இன்சூரன்ஸ்னு ஒன்று மத்திய அரசு திட்டத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட மருத்துவம் ஒரு வருடத்துக்கு 50,000 ரூபா பார்த்துக்கலாம், விபத்து நடந்தால் 1 லட்ச ரூபாய்க்கு பார்த்துக்கலாம், மருத்துவம் பார்த்துக்கலாம், ஏனைய ஹாஸ்பிட்டல்ஸ் மல்டி லெவல் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம். விபத்து நடந்தால் 3 லட்சம் நிதி வாரி வழங்குகிறது மத்திய அரசுடைய நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி. அவருடைய தொழிலாளி தரவுகள் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தா எந்த தரவுகளும் கேட்கறதில்ல, தொழிலாளியுடைய கையொப்பம் கூட கேட்கறதில்ல. யார் ஃபார் போட்டு ட்ரேட் யூனியன் கொடுத்தாலும் சரி, பக்கத்து சொந்தக்காரன் போட்டாலும் சரி, அவனுடைய ஆதார் எண்ணும் அவனுடைய பான் கார்டு 2 எண் மட்டும் வாங்குறாங்க. எந்த வங்கி கணக்கும் வாங்குறதில்ல, எந்த விதமான இது இல்லை. உடனுக்குடனே அந்த பாலிசியை மத்திய அரசாங்கம் எவ்வளோ சிம்பிளாக எளிமையான முறையில் வழங்கி கொண்டு இருக்கிறது. இவர் ஒரு தொழிலாளி சாதாரண பதிவு பண்ணுறதுக்கு ஆதார் கொடு, ரேஷன் கார்டு கொடு, ஓட்டர் ஐடி கொடு, பேங்க் பாஸ்புக் கொடு, ஃபோட்டோ கொடு, உன் கையெழுத்து கொடு, சிக்னேச்சர் கொடு, அது சரியில்லை இது சரியில்லை, பல்வேறு தொல்லைகள் தொந்தரவு கொடுக்கின்ற இந்த போர்ட்டல் இந்த தொழிலாளிக்கு தேவையா என்று கூட நம்ம யோசித்தோம். திருப்பியும் பழைய நிலைமைக்கு மேனுவலாகவே எழுதி கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்ற அந்த நிலைக்கு கூட நம்ம பரிந்துரை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஆகவே இந்த அரசாங்கம் இந்த போர்ட்டல் நிரந்தரமான குறிப்பிட்ட ஒரே ஒரு ஆவணம் பதிவுக்கு ஆதார் என்கின்ற ஆவணம் அரசு கேட்கிறது, அனைத்து பத்திரப்பதிவுகளை கேட்கறது, பேங்கிங்கில் அதுதான் கேட்குறாங்க, பள்ளி கல்வியில் அதுதான் கேட்குறாங்க, எல்லா இடத்துலையும் ஆதார் கேட்குறாங்க. மகளிர் உரிமை தொகை யாருக்கு என்ன கேட்டாங்க? எந்த ஆவணமே கேட்கலையே. நீங்கள் சாதாரண ஆதாரம் வச்சு லிங்க் பண்ணால் 1.5 கோடி பேருக்கு அவங்களுக்கு எப்படி சரியான வங்கி கணக்கில் சரியான நபருக்கு போய் சேருது? இந்த தொழிலாளிக்கு ஒரு 1000 ரூபா கல்வி உதவித்தொகை தரதுக்கு 1008 வங்கி கணக்கு, அது கூட இதை கூடன்னு பல்வேறு ஆவணங்களை ஏன் கேட்குறீங்க? சிம்பிளாக ஆதார் மட்டும் மையப்படுத்தி, ஆதார் தொலைபேசி எண் இது 2 மையப்படுத்தி ஒரு ஆளுக்கு ஒரே ஆவணம் என்ற அந்த எண்ணத்தில் செயல்பட்டால் இன்னைக்கு நல வாரியத்தில் அதிகபட்சமாக ஒரு 45 லட்சம் பேர் தான் பதிவு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் இது எவ்வளோ 30 ஆண்டு கால வரலாறு, இந்த வாரியத்தினுடைய வரலாறு 30 ஆண்டு கால வரலாறு. 30 ஆண்டு காலத்தில் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளனுடைய எண்ணிக்கை வெறும் 45 லட்சம். இந்த நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 7.5 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. குறைந்தபட்சம் 5 கோடி தொழிலாளர்களாவது இருப்பாங்க. இன்னைக்கு இந்த 30 ஆண்டுகளில் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி தொழிலாளர்கள் என்ன கூட ஒரு 30 கோடி, ஒரு 1 லட்சம்னா கூட எவ்வளோ தொழிலாளி வந்திருக்கணும்? என்ன நிலைமை? இவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை இருக்கு. ஆகவே ஒட்டுமொத்த தொழிலாளியும் இந்த நலவாரியத்தில் கொண்டு வர வேண்டும் என்றால் எளிமையான ஆவணத்தின் மூலம், அதுவும் ஒரே ஒரு ஆவணம், அது ஆதார் என்ற ஆவணத்தை ஒரே ஆவணமாக மையப்படுத்தினால் ஒட்டுமொத்த அமைப்புச்சாரா கட்டுமான தொழிலாளர்களையும் இந்த நலவாரியத்தில் சேர்த்து அனைவரும் பயன்பெற சிறந்த ஒரு நலவாரியமாக செயல்பட முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சரிங்கய்யா. ஸோ உங்ககிட்ட பார்த்தோன்னா கேட்கணும் அப்படின்னு நினச்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே அதை பார்த்தோன்னா கேட்டுட்டோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அரசு அலுவலர்கள் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க அதை பார்த்தோன்னா சரியாக கொண்டு போய் சேர்க்க மாட்டுறாங்க. அதை அவங்க பார்த்தோன்னா ஒரு பொருட்படுத்தாமல் அதிகாரம் கையில் இருந்தாலும் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த மாட்டுறாங்க, அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது ஐயா இன்னைக்கு பார்த்தோன்னா கேட்ட 15 கொஸ்டின்லேயும் பார்த்தீங்கன்னா அதை மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிற ஒரே விஷயம், அரசு அலுவலகர்கள் அரசு இதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இல்லை, ஒரு பெரிய விஷயமா கிட்டத்தட்ட பல லட்ச தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இதை பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பிரச்சனைகள் இங்கேருந்து மையப்படுத்தி சொல்லியிருக்காங்களோ இது எல்லாத்துக்கும் ஒரு தனி வாரியத்தை அமைச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் தரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக தமிழக அரசு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கோம். ஸோ நன்றி ஐயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா போகும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய வலைதளங்களில், சமூக வலைதளங்களில் எங்களுடைய கட்டுமான தொழிலாளர்களுடைய பிரச்சனையை இந்த தமிழக அரசு கவனத்திற்கு கொண்டு சேர்ப்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். உங்களுக்கு என் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நன்றிங்க.